போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள நன்னூலார் சொன்னபடி 42 ஓர் எழுத்து ஒரு மொழியை பார்த்துருந்தோம் சரிங்களா. அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துருந்தோம். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த ஓரெழுத்து ஒரு மொழி கொஸ்டின்ஸை ஒவ்வொன்றா பார்த்துருந்தோம் ஓகேங்களா. இது வரைக்கும் 2012 கேட்ட ஒவ்வொரு கொஸ்டின்ஸில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழி வினாவிடைகள் 2012 கொஸ்டின் கேட்டாங்க. என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஆனாலே நமக்கு பசுன்னு தெரியும் ஓகேங்களா. தான் பசு தான் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இந்த ஷார்ட் ஞாபகம் ஆனா பசு. சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நான் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னங்க? நானா நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. நானா நாக்கு இல்லைன்னா நாவு அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. நெக்ஸ்ட் வவ்வுன்னா என்னங்க? ஸோ வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் வந்து கைப்பற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. இது தமிழ்நாடு அரசுல இருந்து வெளியிட்ட ஓரெழுத்து ஒரு மொழிக்குள்ள இருந்துச்சு. வவ்வுன்னா கைப்பற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின் பாருங்க. தையினா என்னங்க? தையினா மாதம் ஓகேங்களா. தமிழ் மாதத்துல ஒரு மாதம் தை மாதம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீனா தன்மையா இல்லைங்க. நீனா முன்னிலை ஓகேங்களா. நம்ம முன்னிலை வதக்கைன்னு சொல்லல. ஸோ நீனா முன்னிலை ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓர் எழுத்து ஒரு பொருள்னு சொல்லாங்க அமைவதே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் ஓகேங்களா. இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி எந்த பொருள்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் யாருங்க? மேகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மீனா வான் தானே, முயற்சி தானே. ஸோ அதனால இது கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே சரி ஓகேங்களா. கூற்று சரி காரணம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 7th சொல்ல பாருங்க. சொல்லை பொருளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆனா பசு ஒன்றும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பானா பாடல் ரெண்டும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வீணா மலர் ஓகேங்களா. இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் மீனா வான் ஓகேங்களா. இதுவும் நானும் கரெக்ட் தான். அப்போ 1 2 3 4 எல்லாமே 9ஆக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஓ என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தூய்மை ஒரு நிமிஷம். ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து முயற்சி ஓகேங்களா. இதுதான் முயற்சி தான் இதோட பொருள் அப்படிங்களா ஓகேங்களா. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்க்கலாம். என்னும் பொருள் வந்து ஐயினா அழகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஐயினா அழகு அப்படின்னு சொல்லிட்டு பொருளுங்க. நெக்ஸ்ட் கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னங்க? கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து ஒழுக்கம். நெக்ஸ்ட் உரிய பொருளை கண்டறியுங்க. என்ற ஓரெழுத்து பொருள் யாருங்க? ஆனா பசு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பசு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஐயினா தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரிட்டன் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் காமிச்சு. நெக்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை எத்தனைங்க? ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை வந்து 42 யாருக்குன்னே பார்த்தோம்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஊனா இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஊனா இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? தூனா உன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் எழுத்துக்கெல்லாம் பார்த்தீங்க. தூனா உன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னங்க? தீனா தீமை அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. தீனா தீமை அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இனிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ஸ் மீன்ஸ் தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டில் எதுனாலும் ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பின்வருவர்கள் பொறுத்தவங்க இணைய கண்டது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எது கரெக்டான இதுனா தேனா சோலை கிடையாது. தேனா கடவுள். நெக்ஸ்ட் வீணா மலர் அப்படின்னு சொல்லிட்டு காணா சோலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. வைக்கோல். தான் கரெக்டானது ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின் பாருங்க. காயினும் சொல்லி பின்வருக்கு எது சரி அப்படின்னு சொன்னா காணா சோலை தானே. ஸோ காணா சோலைன்னு பார்த்துட்டோம் நமக்கு தெரியும். ஸோ பொருந்தா இணைய கட்டேரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லும் பொருளும் காணா சோலை ஓகே இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கேனா சாலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு தப்பு. இதுதான் தவறானது. மானா விலங்கு நமக்கு தெரியும். மீனா உயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொறுத்தே கொடுத்துருக்காங்க. கையினா ஒழுக்கம் ஒன்றுக்கு ஒன்று தாங்க. நெக்ஸ்ட் நோனா துன்பம் இது கரெக்டு தாங்க. நெக்ஸ்ட் யானா ஒரு வகை மரம் ஓகேங்களா. 3க்கு 3 கரெக்டு ஓகேங்களாங்க. ஆப்ஷன் வந்து அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 2 இருக்கும். 2க்கு துன்பம் யாக்கு ஒரு வகை மரம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் விடைகள் எது சரியானது அப்படின்னு சொல்றாங்க. ஈனா கொடு ஓகேங்களா. ஈனா கொடு இது கரெக்டு. ஆனா பசு கோனா அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சேனா உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு வரும். கீழ்காணும் விடைகள் எது சரியானதுன்னு கேட்டுக்கிறாங்க. சேனா சோலை அப்படின்னு சொல்லி தவறு. சோனா சிவப்பு நிறம் இதுவும் தவறு. கானா மதில் இதுவும் தவறு. மானா விலங்கு இதுதான் கரெக்டான ஓகேங்களா. மானா விலங்கு. நெக்ஸ்ட் சூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சூனா காற்று அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சூனா காற்று அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை பொருந்தா இணைய கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மானா அழகு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது கரெக்டு தான்.
மீனா முயற்சி, இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் மூணா மூப்பு, இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் மையினா மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க, இது தவறானது. ஏன்னா மீ மட்டும் தவறு. நெக்ஸ்ட் பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஐயினா தலைவன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, கரெக்டு. நெக்ஸ்ட் ஓனா மதநீர் தாங்கும் பலகை, காணா சோலை, தீனா நெருப்பு. ஓகேங்களா, இது கரெக்ட். நெக்ஸ்ட் பொருள் இருந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஓனா என்ன சொல்றாங்கன்னா, ஓனா திருமுகள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மானா சோலை அப்படின்னு சொல்றாங்க. காணா கோபம், தீனா நீர் தாங்கும் பலகை. ஓகேங்களா, இது தப்பு. ஓகேங்களா, ஓனா ஓனா நீர் தாங்கும் பலகை, மானா கோபம் அப்படின்னு சொல்றாங்க. தீனா காணா சோலை, நெக்ஸ்ட் தீனா தீனா மானா திருமகள், தீனா சோலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வி வி என்ற ஓரல் தோல்மொழிக்கு பொருள் யாது அப்படின்னு சொல்றாங்க. வீணா மலர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த வீணா பறவை அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேங்களா, வீணா பறவை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொருளும் காணா பெருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பூனா செயல் அப்படின்னு சொன்னாங்க. கையினா ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாங்க. கோனா அரசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ சரியான பொருள் தரும் பொருள் தோறுமுறை பேர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேனா தேடுதல், இது தவறு. மீனா முயற்சி, ஏன்னா அம்பு அப்படின்னு சொல்றாங்க, இது தவறு. நானா நான், ஓகேங்களா, இது தவறு. சோறு தோறுமுறைக்கு சரியான பொருளை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பையனா என்னங்க, பையனா இளமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் பையனா இளமை. ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்குறாங்க, மேனா என்னன்னு கேட்டுருக்காங்க. மேனா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் வையினா புல் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. வையினா புல். நெக்ஸ்ட் தூணா உன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ தூணா உன். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போன்ற வீடியோவுக்கு அடுத்தடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.